2014ல் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க படம் ஐ. அந்த படம் 2014ல் வருமா வராதா அப்படின்றதெல்லாம் வேற பக்கம் இருக்கட்டும். அந்த படம் வந்தா ஓடுமா ஓடாதா அப்படின்ற ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணலாம். படத்தில் என்ன பிழை கண்டீர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிழையெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் கிடையாது. அப்படி இருந்தாலும் 4 கவலையான பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த படத்தில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேரக்டர் டெஃபினிஷன். நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, மனுஷனும் மிருகனும் கலந்த ஒரு கேரக்டர் பீஸ்ட்ன்ற கேரக்டர் படம் முழுக்க வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது கிடையாது. அது வெறும் பாட்டுக்கு மட்டும்தான். மேக்கிங்கில் சொல்லிட்டாங்க, வெறும் பாட்டுக்கு மட்டும்தான். அப்படி கேரக்டர் எந்த கேரக்டர் எங்கே வரப்போகுதுன்னு சொல்லாமல் இருக்கிறது பிழை 1. அதுலேயே எக்ஸ்பெக்டேஷன்லாம் தப்பாக செட் பண்ணிடுறாங்க மக்களுக்கு. 2வது சாங் ரெப்படேஷன். நம்ம சங்கர் சாருக்கும் ஷாங்குக்கும் ரொம்ப ஒத்துமை, பயங்கர பிரம்மாண்டெல்லாம் காட்டுவார். ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஒரு ஏதே தான் காட்டிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி தான் அன்னியனில் எல்லாம் ஒரே ரெப்படேட்டிவாக வரனால கொஞ்சம் சரியாக போகலை படம். 3வது பிரச்சனை ஆமி ஜாக்சன். ஆமி ஜாக்சன் பார்க்குறதுக்கெலாம் அழகாக இருக்காங்க. மிஸ் டீன் அண்ட் லண்டன்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் ஆர்யா கூட. அந்த படத்தில் அவங்க கேரக்டரே ஒரு இங்கிலீஷ் கேர்ள் கேரக்டர். அதனால அது சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கேரக்டர் அவங்க தமிழ், ஒரு தமிழ் பேசுகிற பொண்ணை அவங்கள இமேஜின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதில் அவங்க டீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்கும், யார் நீ அப்படின்னு கேட்பாங்க. அப்போல்லாம் வாய் போகிற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது எனக்கு. படம் முழுக்க இவங்க இப்படி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ஒரு ஹீரோயின் கேரக்டர். அவங்க வாய் எப்படி பேசிட்டு இருந்தாங்க. நம்ம தமிழ் மக்களுக்கு டப்பிங்லாம் பிடிக்காது, தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு பிடிக்காது. இல்லைன்னா நாங்கள் வீட்டில் சைனா மூவிஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்போம். ஷியா அப்படின்னு அவன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் தேட்டரில் போய் அதை தான் பார்க்கணும் அப்படின்னம்னா கஷ்டம்தான். ஆமி ஜாக்சன் கேஸ்டிங் போட்டது பெரிய கொஸ்டின் மார்க். 4வது பார்த்தீங்கன்னா கதையில் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டீசர்லேயே ரொம்ப ஜாஸ்தியாக காட்டிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். என்னென்னா, ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு சைக்கிள் ஃபைட்டு, அப்புறம் லிங்கேஸ்வரோட பாடி பில்டிங், இது அதுக்கப்புறம் கூன் கேரக்டர், அதுக்கப்புறம் ரெஸ்கியூ பண்ணுற அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி ஒரு சீனு நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த பாட்டை எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம தேட்டரில் போய் இதே தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் என்னடா நம்ம இதை பார்த்துட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாக செட் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் கம்மியாக காட்டி நிறைய க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணியிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு ஜாஸ்தியான ஹைலைட்ஸ்லாம் காட்டிட்டாங்க. இப்போ படத்தில் ட்விஸ்ட்டு இல்லை, டர்ன் இல்லை, கதையில் ஸ்க்ரீன் பிளேயில் வேறு மாதிரி இல்லை அப்படின்னா படம் ஹை ரிஸ்க் தான். ஏன்னா கத்தி பார்த்தீங்கன்னா, கத்தியில் பெருசாக ஒன்றுமே காட்டல. ஒரே ஒரு டைலாக், நச்சுன்னு ஒரு டைலாக், கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படின்ற ஒரு டைலாக், அது மாதிரி தான் க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணி விட்டுட்டு படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சனால படம் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் ஒன்றும்னு இல்லை, பட் ஸ்டில் இந்த ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் கதையோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் மிஸ் ஆனாலும், நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், இல்லை ஏற்கனவே சீன் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுனாலே கொஞ்சம் கம்மியாயிருவாங்க ஆடியன்ஸ். இவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. ஸோ படம் ஓவராலாக வரப்போகிறது நல்லா தான் வந்திருக்கும், நல்லா தான் வரும் அப்படின்ற, நல்லா தான் ஓடும் அப்படின்னு நம்ம நம்புவோம். நான் பேசுகிறது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு வீடியோஸ், காமெடி, ரீமிக்ஸஸ்லாம் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.